Hi guys, welcome back to channel. நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா பில்டப் எக்ஸ்ப்ளோரேஷனோட பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். இதுக்கடுத்து அடுத்த பாட்டில் தான் கேட்க போகிறோம். இந்த பாட்டில் சும்மா இப்போதைக்கு இதை முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் கேட்க போகிறான்னு நினச்சேன். உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்னா இதுக்கடுத்து ஸ்பீட் பண்ணாமல் தான் வீடியோ போட போகிறேன். ஸோ மறக்காமல் சேனலில் பாருங்கள். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய். ஸோ கேஸ் பாஸ் எடுத்தோடனே நம்ம வந்து டைமண்டை நான் கொஞ்சம் டைமண்ட் கொடுத்து வாங்கிட்டேன். இப்போ வந்து இது வாங்குவோமா இது வாங்கணும்னு சொல்லிப்பேன். இது வாங்கணும் செஸ் பிளேட் ஒன்று வாங்கிட்டேன். எதுக்காகனா என் தம்பிக்கோ எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் கைஸ். எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கலான்னு கேட்டிங்கன்னா கேவ் போகிறோன்றேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா டைமண்ட் போட்டு போகலான்னு நினச்சி வாங்கினேன். அதான் தேவைப்படுறதுனால தான் மரம் வெட்ட சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு டைமண்ட் போட்டு வருவோன்னு. என்னடா எக்ஸாம் சொல்லிட்டு ஒரு நாலு தான் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா 4 செட்டு நமக்கு தான். இதுக்கடுத்து தான் வாங்க போகிறோம். ஓகேவா சரிங்க. ஒரு ஐடியா நல்லா இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு 11 டைமண்ட் வரிசையாக. ஓகே நல்லா இருக்குல்ல. வெரி குட், வெரி நைஸ். ஓகே ஓகே அப்படியே நெக்ஸ்ட் திரும்பி வந்துட்டு ஷீல்டு வச்சுட்டு வந்தேன். தெரியுதா உங்களுக்கு? ஷீல்டு வச்சுட்டு இருக்கேன். என்னோட டைமண்ட் 11 டைமண்ட் எல்லாத்துக்கும் இருக்கா. ஷீல்டு வச்சுருக்கேன். வேறு என்ன பண்ண போகிறேன் சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. 4 செட்டு சும்மா வேறு மாதிரி கைஸ். 4 செட்டு வச்சுருக்கோம். வேறு லெவலா நம்ம தான் நம்ம தான் எப்போவுமே நம்ம தான் சொல்லிட்டு பார்த்தா கோழி ஃபார்மில் என் கண்ணோட சிக்கன் வெந்து செத்துருச்சு. அப்பாடா சிக்கன் சாகுதுடா. நமக்கு ஈஸியாக சிக்கன் கிடைக்குது. அதனால பிரச்சனை இல்லை. அப்படி நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தா இதில் ஒரு 9 சிக்கனா 10 சிக்கன் அது வந்துட்டே இருக்கே சிக்கன் சொல்லுன்னு. அப்புறம் அங்கே இருக்க இது ஃபெதர்ஸில் எட்டு வந்துட்டேன். எடுத்து இந்த வில்லேஜர் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இங்கே வந்து வில்லேஜர்ஸை கொடுத்து ட்ரேட் பண்ணேன். அந்த ஃபுட் எடுத்துகிட்டு போகலாம். அந்த சிக்கன்ஸ் 2 ஸ்டாக் எடுத்துகிட்டு அதுக்கு எடுத்து தான் போகிறோம். அதனால தான் இங்கே இப்போ வந்தேன். சரி அதனால 2 ஸ்டாக்காக வச்சு ரிட்டன் தந்தேன். 1 ஸ்டாக் எடுத்து வந்தேன் அப்படின்னு. ஓகே முன்னாடி வீட்டு பக்கத்தில் ஜங்கிள் பயம் வந்துருக்கு. அதை கவனிக்காமல் இருந்திருக்கேன். என் தம்பி வயசாக உள்ளாமல் போயிட்டு வந்திருக்கேன். கருமோ சொல்லிட்டு நான் என் தம்பியெல்லாம் கூட வந்துட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு வந்தா ஏதாச்சும் ஒரு புது அனிமல்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா டக்குனு குரங்கு கேச்சிட்டு நிற்கிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு லாரிட்ட கூப்பிட்டேன். ப்ரோ அப்படின்ட்டியா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் திரும்பி வேறு எங்கேயாச்சும் போக பார்த்தா அங்கே வில்லேஜ் இருந்துச்சு. வில்லேஜ் அப்படின்னு பார்த்து பக்கத்தில் பார்த்தா லொக்கேஷனை பார்த்தா இது நம்ம வில்லேஜ் தான். அருமமே போங்கடா தேவலாமல் வந்து சரி அவங்களும் ஒரு ஆசையாக இருந்தேங்க ஜங்கிள் வில்லேஜ் போல் அப்படின்னு நினச்சி நம்ம வில்லேஜே திரும்பி வந்து ஜங்கிள் வில்லேஜ் நினச்சா என்ன பண்ணுறது. சரி சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன் என்னென்ன இருக்குன்னு. சரி மரம் வெட்டுவோம்னு சொல்லிட்டு மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். சல்லுன்னு வெட்டுவோம் மரத்தை. உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி போடுறது பிடிச்சிருக்கா? இது இப்படி போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. எப்படி பிடிச்சிங்க பார்ப்போம். நான் கமெண்ட் போட்டிங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி போடுவேன். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த பக்கம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கப்போ ஒரு கிளி பார்த்தேன். இந்த வில்லேஜ் அதாவது இந்த மோடு நான் அப்படின்னு சொல்லல அந்த மோடோட கிளி தான். ஃபீட் பண்ணி நைஸாக என் தம்பிகிட்ட இருந்து டேம் சொல்லிட்டு டைம் பண்ணிட்டேன். டைம் ஆயிடுச்சு வேட்டி சொல்லிட்டு என் தம்பிகிட்ட சீன் பண்ணிருந்தேன். நான் கதைட்டு இருந்தேன். என்னடா நான் தான் காட்டினேன் அதுக்குள்ளே வீடியோ எடுக்க சொல்லிட்டு டைம் பண்ணிட்டேன் அப்படின்னு கதைட்டு இருந்தேன். அடுத்த பார்த்தா டைம் அவ்வளோ கைஸ். அது நம்மகிட்ட சீடு நல்லா வருது. சீடு எடுத்துட்டோன்னே ஓடிச்சு சொல்லிட்டு ஒரு புது கேவுக்கு வந்து லைட்டாக டைமண்ட் லொக்கேஷன் அந்த செடி போட்டு தானே சொல்லுங்க வந்துட்டேன்னா டைமண்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்து ஃபார்ச்சூன் எடுத்து உடம்புன்னு சொல்லிட்டு தம்பி நான் உடச்சிட்டேன். ஒரு டைமண்ட் கிடச்சிச்சு. ஃபார்ச்சூன் ஒன்று அவனோடது. என்னோட 2ல் போடு 2 கைஸ் 3 கிடச்சிச்சா 3 வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி வேட் இஸ் திஸ் சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். இன்னொன்று ரொம்பன்னு சொல்லிட்டு சோப்பா ஏன்டா தள்ளி விட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு லாடு வரணும்னு சொல்லிட்டு அந்த லாடு வெயிட் பண்ணி சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணி ஒன்று தான் கொடுத்துருக்கேன். போங்கடா கஞ்ச பீஸ் மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிகிட்ட ஒன்று வாங்கினேன். உடம்பு என்ன கொடுறான்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் பார்த்து இன்னொரு ஆப்ஷன் வரப்போ டைம் கிடச்சிச்சு. அதை மைண்ட் பண்ணிட்டு பார்க்குறப்ப அயன் கிடச்சி. சரி அயனை தூக்கிறோன்னு சொல்லிட்டு நைஸாக தூக்கிட்டேன். அயன் எல்லாத்தையும் தூக்குறான்னு வந்து அயன் நிறைய தேவைப்படும் நமக்கு வர சொல்லிட்டு அயன் சல் கேஜி தள்ளிப்படாங்க கண்டிப்பாக சொல்லி இடியாடிக் ஃபேலா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அயன் எடுக்க மைண்ட் பண்ண மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அயனில் தான் வேறு என்ன பண்ண அப்புறம் நமக்கு போர் அடிக்கும்ல. நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் கண்ட்ரி சொல்லி பண்ணிட்டுருக்கேன். ஸோ கைஸ் அப்புறம் நாங்கள் திரும்பி என்ன பண்ண போகிறோம் இன்னொரு டைமண்டு செஸ் பிளேட் வாங்கிட வேண்டியதான். நமக்கு நான் போட்டு தோணும்ல. நான் பாதி செஸ் கேவுக்கு வரப்போ தான் போட்டு வர போகிறோம். அதனால் சொல்லியாக இருக்கேன். சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் கேஜிடி எல்லாத்துக்கும் ஒரு டைமண்டில் செஸ் பிளேட்டும் இது அயனில் பூட்ஸுன்ற அயனில் பேண்ட்டும் எடுத்து போயிடுவாங்க. இது 5வது செட் ஆஃப் இது இல்லைங்க 5 பேர் நம்ம இதில் இருக்கோம்ல. சரி 5ஆவதுக்குலாம் இப்போக்கு ரெடி பண்ணுற மாதிரிலாம் நான் இல்லை. அவனுக்கு பணக்காரனும் நான் இல்லை. அவனுக்கு ரெடியே பண்ணாத அளவுக்கு நான் பிச்சைக்காரனும் இல்லை. ரெடி பண்ணுவேன். இப்போலாம் பண்ண முடியாது. வரவே இல்லை ஒன்று கேமுக்கு நமக்கு ஹெல்ப் ஒன்றும் பண்ணல. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற வச்சு அவனுக்கு வாங்கி தருவோம்.
ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். என்னடா என் பையனுக்கு நிறைய ரேட்டில் தான் போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி டைமண்ட்லாம் சும்மா சில்லி காசு, அதெல்லாம் பிச்சை காசு கைஸ். அதாச்சும் நான் வேணான்றது நான் சொல்லிட்டு டைமண்ட் சொல்லிட்டு செல்லுன்னு வந்தேன். மற்றா ஒன்றுமே இல்லை. ஆனால் போகிற சொல்லிட்டு டைமண்ட்டு இதை பார்த்தா ஹெல்மெட் இருந்துச்சு. ஹெல்மெட்டாக இப்போ செஞ்சுட்டு வந்திருக்கோம். ஸோ ஹெல்மெட்டை டக்குன்னு கழட்டிட்டு நேரா ஹேங் இப்படி ஆகுது. எப்பாடே கைஸ் ரொம்ப லாக் ஆகுதுல்ல. ஸோ அப்படி கைஸ் திரும்பி பார்த்தா செத்துருச்சு. இங்கே வீடியோ நான் ஆன் பண்ணுறதுக்குள்ள அதுக்கு செத்து போயிடுச்சு. அப்புறம் பரவாயில்ல, நம்மகிட்ட 64 ஒரு ஸ்டாக் ப்ளஸ் 25 கிட்டத்தட்ட 69 89 கைஸ் சொல்லுங்க. நான் ரவுண்ட் பண்ணி 90 டைமண்ட்ஸ். ஸோ 90 டைமண்ட்ஸ் இல்லை கைஸ், 90 சிக்கன் 65. ஆமாங்க 65 தான் கைஸ். சிக்கன் இருக்குது, ஒரு குட்குடு சிக்கனு வேறு லெவலாக இருக்கும். 3 ஹார்ட்டு, 3 ஹெல்த்து, 3 ஹங்கர் பாரை சேர்த்திடும். சரி அப்புறம் அந்த இங்கேக்குள்ளே இருந்துச்சு, அதை உடச்சிடும்னு சொல்லிட்டு உடச்சி விட்ருந்தேன். சரி கைஸ் அப்புறம் அப்புறம் பார்க்குற எல்லாத்துக்கும், இப்போ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு ஷேர் பண்ணி விட்டு பாருங்க கைஸ். கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ அந்த ஓட்டாமல் பார்த்துருக்கேன், நான் ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ஓட்டாமல் பாருங்க, அதனால சின்ன வீடியோவை போட்டிருக்கேன் கைஸ். ஓகே பாய், டாட்டா, பாய், டாட்டா.